அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மலபார் போண்டா ரெசிபி பார்க்கலாம். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். 100 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் அரிசி மாவு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 ஸ்பூன் வத்தல் பவுடர், 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, காய பவுடர். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி அவிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். போண்டாக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு, அரிசி மாவு, மஞ்சள் பவுடர், வத்தல் பவுடர், மாவுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. காய பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு அவிஞ்சிருச்சு. தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்ச வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவிச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்ச பொடி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். மல்லி இலை, கருவேப்பில், மிளகாய் எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் பல்லாரி கூட பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடேறட்டும். ஆயில் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும். 1 ஸ்பூன் மாதிரி. கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பில், மிளகாய், கட் பண்ண மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் வேகட்டும். தோல் உரிச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்க மசிச்சாச்சு. மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். எடுத்து வச்ச கரம் மசாலையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக காய பவுடர் போட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேயும் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் இல்லை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். வேறொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சூடு ஆறுனதும் உருண்டை பிடிச்சிக்கிடலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ உருண்டை போட்டுக்கிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிறேன். இந்த சைஸில் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை போட்டுடலாம். உருண்டை போட்டாச்சு. மீடியம் சைஸில் தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். நான் எடுத்த 200 கிராமுக்கு
14 உருண்டை வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு உருண்டையாக எடுத்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். பரட்டி விட்டுக்கிடலாம். நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு, எடுத்தாச்சு. அடுத்து சிட்டு போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். ஆயில் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, பிரட்டிடலாம். இன்னொரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். மலபார் போண்டா ரெடி ஆயிடுச்சு. டீயோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.